அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் இட்லி மாவும் வீட்டில் இருக்க பொருட்களையும் யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் போண்டா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துக்கிற மாவு பார்த்திங்கன்னா புது மாவாக இல்லாமல் புளிச்ச மாவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா நல்லா உப்பி வரும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு உள்ளனா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க இட்லி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். நான் இப்போ ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ரவை இதில் நல்லா ஊறி மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 முந்திரி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, 3 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு கெட்டியாகி கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இந்த மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு போண்டா அழகாக ரவுண்டாக போட வராது. அதே மாதிரி எண்ணெய் குடிச்சிரும். அதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவோட பதத்தை சரி செஞ்சுக்கோங்க. இந்த மாவு நம்ம எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு பார்த்தோன்னா அழகாக போட வரணும். இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு போண்டா போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த போண்டாவோட உள்ளே நல்லா வெந்துட்டு மேலேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயாவது மாவு மீந்துட்டாலோ அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் இல்லாத டைம்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க இட்லி மாவே வச்சு நம்ம சட்டுன்னு இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் போண்டா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு மேலேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளோட போண்டா சூப்பராக ரெடியாகிருக்கு. இதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுலேயும் போண்டா பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.